திமுக ஆட்சியில் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்று அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். ஆறாக ஓடும் கள்ளச்சாராயம், அதிகாரிகளையே கொலை செய்யும் மணல் கடத்தல்காரர்கள் என தமிழகமே இருண்டு கிடக்கிறது என்று அண்ணாமலை குற்றச்சாட்டியுள்ளார். கொலை செய்து ரீல்ஸ் போடும் குற்றவாளிகளுக்கு போட்டியாக தினமும் ரீல்ஸ் போடும் முதலமைச்சர் என்று அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக ஆட்சியில் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். திமுக ஆட்சியில் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்று செய்தியாளர் சந்திப்பின் போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நித்யானந்தன் வழங்க கேட்கலாம். நித்யானந்தன், செய்தியாளர் சந்திப்பின் போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்ன குறிப்பிட்டிருக்கிறாரு? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது ஒரு சமூக வலைதளம் எக்ஸ் பக்கத்தில் கருத்தினை வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழகம் முழுவதும் சீரழிந்து கிடக்கும் சட்டம் ஒழுங்கு, பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாதது, அரங்கேறும் பாலியல் வன்முறைகள், மாவட்ட ஆட்சியரையே மிரட்டும் திமுக நிர்வாகி, ஆறாக ஓடும் கள்ளச்சாராயம், கஞ்சா விற்பனை, அரசு அதிகாரிகளையே படுகொலை செய்யும் மணல் கடத்தல்காரர்கள் என ஒருபுறம் ஒட்டுமொத்த தமிழகமே இருண்டு கிடக்க கொலை செய்து ரீல்ஸ் போடும் குற்றவாளிகளுக்கு போட்டியாக தினமும் ரீல்ஸ் போட்டுக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என விமர்சனம் செய்து ட்விட்டர் பதிவை வெளியிட்டிருக்கிறார். மேலும் நாட்டில் என்ன நடக்கிறது என்பதே தெரியாமல் தினம் தினம் ஷூட்டிங் நடத்தி கொண்டிருக்கிறார்களே, உங்கள் இளமை கால சினிமா கனவுகளை பலிகாடா தமிழக மக்களா முதலமைச்சரே என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் மறைந்த உங்கள் தந்தையார் நேரில் வந்தால் இப்படி ஒருவரை எங்கள் தலையில் கட்டிவிட்டு சென்று விட்டீர்களே என்று கதற காத்திருக்கிறோம். தமிழக மக்களை குறித்து எப்போது யோசிப்பீர்கள் என்று தமிழக முதலமைச்சருக்கு கேள்வி எழுப்பி பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் பக்கத்தில் தற்பொழுது இந்த கருத்தினை பதிவிட்டிருக்கிறார். நித்யானந்தன், தகவல்களுக்கு நன்றி.